பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டு செப்பு பட்டயம் கண்டுபிடிப்பு. பாலசமுத்திரம் ஜமீன்தார் வழங்கியது. பழனி கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு செப்பு பட்டயமும் கண்டறியப்பட்டுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த வி மீனா என்பவரிடம் இந்த பட்டயம் உள்ளது. இப்பட்டயத்தை அவர் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தியிடம் கொடுத்து அதை படித்து விளக்கம் அளிக்கும்படி வேண்டியிருந்தார். செப்பு பட்டயத்தை ஆய்வு செய்த நாராயணமூர்த்தி கூறும்போது, இப்பட்டயம் சாலிவாகன சகாப்தம் 1691ஆம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது. அதற்கு இணையான ஆங்கில ஆண்டு 1769 ஆகும். பழனி பாலசமுத்திரம் பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோபநாயகர் இந்த பட்டயத்தை வழங்கியுள்ளார். பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த பட்டய கவுண்டர் என்பவருக்கு பழனி அடிவாரம் கிரிவீதியில் உள்ள ஒரு இடத்தை சர்வ சுதந்திர பாத்தியமாக வழங்கிய செய்தியை இச்செப்பு பட்டயம் 10 வரிகளில் தெரிவிக்கிறது. பழனி அடிவாரம் மேற்கு கிரிவீதியில் கிழக்கு மேற்காக 53 முழமும் தெற்கு வடக்காக 67 முழமும் அளந்து அதில் கல்கட்டிடத்தையும் பட்டயம் செய்து கொடுத்திருக்கிறார். பட்டயத்தில் உள்ள எழுத்துக்கள் சிற்றுளி மூலம் கொத்தப்பட்டுள்ளது. இதை செப்பு பட்டயத்தை பாலசமுத்திரம் பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோபநாயக்கரும் அவர் தாயாதின ஆயக்குடி பாளையப்பட்டு ஜமீன்தார் அவ்வகுண்டம் நாயக்கரும் இணைந்து வழங்கியுள்ளனர். 10 வரிகள் அந்த செப்பு பட்டயம் வந்து எழுதப்பட்டிருக்கு. செப்பு பட்டயம் வந்து சாலிவாகன ஆண்டு 1691ஆம் ஆண்டு வந்து இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு வந்து 1769, அதாவது கிபி 18ஆம் நூற்றாண்டு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேலாயுத சின்னப்ப நாயக்கர் பழனி அடிவாரத்தில் இந்த கிரிவீதியில் இருக்கிற ஒரு இடத்த வந்து பாலசமுத்திரத்தை சேர்ந்த கட்டை கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காரு, தானமாக கொடுத்துருக்காரு. சர்வ சுதந்திர பாத்தியமாக அனுபவிக்கிறதுக்காக அந்த பட்டயத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அந்த இடம் வந்து சொல்கிற போது முளத்தில் அளந்து சொல்லியிருக்கிறாங்க. கிழக்கு மேற்கா 53